வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் இன்றைய காலை செய்திகள். பிரான்சின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலகத் தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் நேற்று வெளியிட்டார். அதில் அரசின் கடன் சுமார் ரூபாய் 13 லட்சம் கோடியாக உள்ளது. ஒவ்வொரு தனிநபர் மீதும் ரூபாய் 1.28 லட்சம் கடன் சுமை உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் ராஜா, பாஜகவிலிருந்து விலகி அரசியலில் பிரகாசித்தவர் ஒருவர் கூட கிடையாது என அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவரின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த ரூபாய் 15,032 கோடியில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.